புதுச்சேரியில் அடிக்கடி செல்போனில் பேசி வந்த மனைவியின் நடத்தை மீது சந்தேகம் அடைந்த கணவன் கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையை அரங்கேற்றிவிட்டு தலைமறைவான கணவன் சிக்குவாரா? புதுச்சேரி ஜீவானந்தபுரத்தைச் சேர்ந்தவர் பைக் மெக்கானிக் ஏழுமலை. இவரது மனைவி சுவேதா. இவர்களுக்கு 3 வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்நிலையில் செல்போனை கதியாக கிடந்த சுவேதா எப்பொழுது பார்த்தாலும் யாருடனாவது பேசிக்கொண்டே இருந்துள்ளார். இதை பார்த்த ஏழுமலைக்கு அவ்வப்போது ஏற்படும் ஆத்திரத்தில் மனைவியுடன் சண்டை போட ஆரம்பித்தார். ஆனால் அதையெல்லாம் காதில் போட்டுக் கொள்ளாத சுவேதா செல்போனில் நேரம் காலம் தெரியாமல் காலிங், சாட்டிங், இன்ஸ்டாகிராம் என பொழுதை நகர்த்தி கொண்டே இருந்தார். இதனால் ஏழுமலைக்கு மனைவி மீது நாளுக்கு நாள் சந்தேகம் வலுத்துக் கொண்டே இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் திருந்தாத மனைவியை தீர்த்து கட்டி விடுவது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் ஏழுமலை. அதற்காக நேரம் குறித்த ஏழுமலை சம்பவத்தன்று குழந்தையை தூக்கி கொண்டு உறவினர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அங்கு குழந்தையை பார்த்து கொள்ளும்படி விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பியிருக்கிறார். அப்பொழுதும் சுவேதா சுவாரஸ்யமாக யாருடனோ செல்போனில் பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒரு முறை மனைவியிடம் சொல்லி பார்க்கலாம் என நினைத்த ஏழுமலை செல்போனை விட்டுவிட்டு வாழ்க்கையை கவனிக்குமாறு வலியுறுத்தியிருக்கிறார். ஆனால் வழக்கம் போல அதை புறக்கணித்துவிட ஆத்திரம் தலைக்கேறிய ஏழுமலை செல்போன் சார்ஜ் ஒயரால் சுவேதாவின் கழுத்தை பலம் கொண்ட மட்டும் நெருக்கியுள்ளார். மூச்சுவிட முடியாமல் திணறிய சுவேதா மயக்கமடைந்து கீழே விட வீட்டிற்குள் சென்று காய்கறி வெட்ட வைத்திருந்த கத்தியை எடுத்து வந்து மனைவியின் கழுத்தை சரசரவென அறுத்திருக்கிறார் ஏழுமலை. இதில் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சுவேதா மரணமடைந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தன்வந்தி நகர் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். கொலை செய்துவிட்டு தலைமறைவான ஏழுமலையை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.